நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், ஒரு நண்பனை நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. எப்படி தெரியுங்களா? நல்ல நண்பன்டா அவன், நமக்கு கிடைத்தது ரொம்ப பாக்கியம்னு நினைப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்படியெல்லாம் நினைத்தீர்களோ அதற்கு ஆப்போசிட்டாக அந்த நண்பன் அமைஞ்சிடுவான் சார். நீங்கள் உங்கள் குடும்பத்திலேயே கூட பார்த்துருப்பீங்க. என்னுடைய அண்ணன், எங்கள் அக்கா தங்கச்சிங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு ஆப்போசிட்டாக செயல்பட்டு மொத்தத்தையும் உங்களை நிர்கதி ஆகிட்டு போயிடுவாங்க சார். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தான் உங்கள் ஜாதக கட்டத்திலையும் ஒரு கிரகத்தினுடைய செயல்பாடு நன்றாக இருக்கும், கொட்டி கொடுக்க போகுதுன்னு நினைப்பீங்க. ஆனால் கொட்டி கொடுக்காது. ரொம்ப உங்களை மற்றவங்கக்கிட்ட காட்டி கொடுக்குற நிலைமைக்கு ஆகிடும் சார். அப்போ ஒரு தசா நன்றாக செயல்படும் என்று நினைத்து கொண்டிருந்தால் அது செயல்படாது சார். கிணற்றில் போட்ட கல் மாதிரி அப்படியே இருக்கும். எந்த விதமான நல்ல பலனும் கொடுக்காது, தீய பலனும் கொடுக்காம மைல்டாக போய்டும். அப்படியே எந்த நல்ல பலனும் செய்ய முடியாத நிலைப்பாடு கொடுக்கும் சார். நிறைய ஜாதகத்தை இது மாதிரி பார்த்துருக்கேன் சார். எனக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குன்னு சொல்லியிருக்கு. ஆனால் யோகத்தையே கொடுக்கலையே சார். எனக்கு உச்சம் பெற்று அமர்ந்திருக்கு சார் சுக்கிரன் மீனர் ராசியில். எனக்கு சுக்கிர தசை கொட்டி கொடுக்குன்றார் ஒரு ஜோதிடர். மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக போகிறீங்கன்றார். எப்படி சார் கொடுக்கும் உங்களுக்கு? சுக்கிரனுக்கு வீடு கொடுத்தோன்னு குரு நீச்சமாக இருக்காரு, எப்படி கொடுப்பார்? சுக்கிரன் வலுவாக உட்காந்துருக்காருனாக்கா வீடு கொடுத்தவன் நல்லா இருக்கணும் சார். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் பார்க்க சொல்ல அப்படியே மிளுரும் சார். ஆனால் மொத்தமாக வச்சு செய்ய போதுன்னு அர்த்தம். நீங்கள் எந்த நண்பனை நீங்கள் நல்லவன் என்று நம்புகிறீர்களோ அவன்தான் உங்களுக்கு பாதகத்தையே செய்வான் சார். எந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க மிகவும் நல்லவர்கள் என்று நம்புகிறீர்களோ அவர்கள்தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சியை கொடுப்பாங்க. இதெல்லாம் ஜாதக கட்டத்தில் அப்படியே மிளுரும் சார். ஆனால் எந்த செயல்பாடுமே வேலை செய்யாது. இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று கேட்டால் உங்கள் ஜாதக கட்டத்தினுடைய அமைவு. ஒரு ஜோதிடர் கொட்டி கொடுக்கணுவார், ஆனால் ஒன்றுமே பண்ணாது அந்த கிரகம் உங்களுக்கு. அப்போ ஒரு ஜாதக கட்டத்தில் ஒருத்தர் கேட்டார் இன்னைக்கு, சார் எனக்கு நான் உள்ளூரிலேயே இருந்தால் எனக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமா, இல்லை வெளிநாடு செல்ல வேண்டுமா, அல்லது வெளி தேசத்தில் போய் என்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டால் மிக சிறப்பான வாழ்க்கையை கொடுக்குமா இல்லை கெடுக்குமான்னு கேட்குறார் சார். எல்லாவற்றிற்குமே ஜாதகம் தான் சார் பேசும். அதற்கு எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜாதக கட்டத்தில் 8ஆம் இடம் 12ஆம் இடம் தான் இதை பற்றி சொல்லக்கூடிய ஸ்தானங்கள் தான் 8ஆம் இடம். 8ஆம் இடம் மட்டும் ஒருவருக்கு நல்ல நிலையில் இருக்கணும் சார். அதே மாதிரி 12ஆம் இடம் நல்ல நிலையில் இருக்கணும், சுபத்துவமாக இருக்கணும் சார். 8ன்றது என்ன சார்? வீண் வம்பு வழக்கு அசிங்கம் அவமானம் கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு. அது மட்டுமல்ல, ஆயுள் ஸ்தானமும் 8ஆம் இடம் தான் சார். ஆரோக்கிய ஸ்தானமும் 8ஆம் இடம் தான். விபத்து கண்டத்தை கொடுக்குறதும் 8ஆம் இடம் தான். திடீர் யோகத்தையும் கொடுக்குறதும் 8ஆம் இடம் தான். திடீர் பணவரங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், இதெல்லாம் அள்ளி கொடுக்க ஸ்தானமும் அந்த 8ஆம் இடம் தான் சார். அதற்கடுத்து 12ஆம் இடம் எடுத்துக்கிட்டீர்களேனால் 12ஆம் இடம் எதை சொல்லும்? விரயஸ்தானம் சொல்லுவோம். விரயஸ்தானம் மட்டுமல்ல, அது தூக்கத்தை நல்ல தூக்கமா கெட்ட தூக்கமான்னு சொல்லக்கூடிய ஸ்தானமும் அந்த 12ஆம் இடம். மோட்சஸ்தானமும் என்று சொல்லக்கூடிய இடமும் 12ஆம் இடம் தான் சார். கடைசி பிரிவுன்னு சொல்கிறோம் பாருங்க, அதுக்கு சொல்லக்கூடிய ஸ்தானம் 12ஆம் இடம் தான். அப்போ இந்த 8 12ஆம் இடங்கள் எல்லாமே துர்ஸ்தானங்கள் சார். இந்த தசா காலம் ஒரு மனிதனுக்கு வரவே கூடாது. என்னை பொறுத்தவரை வரவே கூடாது இந்த தசா காலம் தான் ஒருத்தருக்கு. அப்போது 8ஆம் இடம் எடுத்து விபத்து ஸ்தானம் சொல்கிறோம். திடீர் சோகத்தையும் கொடுக்கும், திடீர் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானமும் அந்த 8ஆம் இடம் தான். அசிங்க அவமானத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 8ஆம் இடம். அப்போ இந்த 8 12 என்று சொல்லக்கூடிய துர்ஸ்தானங்களில் உங்களுடைய லக்னாதிபதி இருக்கார் பாருங்க, அவர் போயிட்டு 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ அமரவே கூடாதுன்னு சொல்கிறேன் பல வீடியோவில். அப்படி 8ஆம் இடத்துலையோ 12ஆம் இடத்துலையோ உங்கள் லக்னாதிபதி அமர்ந்துட்டார் சார். என்ன சார் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பாக அடிக்கடி ஊர் மாற்றம் ஏற்படும் சார். ஊர் மாற்றத்தை கொடுத்து திடீர் நிலை மாற்றத்தையும் கொடுத்து வேலை மாற்றத்தையும் கொடுக்கும், தொழில் மாற்றத்தையும் கொடுக்கும் சார்.
அது வாழ்க்கை ஃபுல்லாக தந்து கொண்டே இருக்கும் சார் உங்களுக்கு. உங்கள் லக்னாதிபதி மட்டும் 8ல் போய் அமரவே கூடாது. 8ல் போய் அமர்ந்து இருக்குதே என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் நீங்கள் கண்டிப்பாக அந்த ஊரை விட்டு வெளியில் சென்று நீங்கள் ஒரு மாநிலமாவது சென்று ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளியாவது நீங்கள் வாழ்க்கையை நடத்தணும் சார். அப்போ அந்த ஜாதக கட்டத்தில் 8ஆம் இடம் பாருங்க அதிக சுபத்துவமாக இருக்கும். லக்னாதிபதி போய் உட்காந்து அதிக சுபத்துவமாக இருக்கும் சார். குரு பார்வை பெற்று லக்னாதிபதி அமர்ந்திருந்தால் கண்டிப்பாக இவர்கள் உள்ளூரில் இவர்கள் பாட்சா பலிக்காதுன்னு அர்த்தம். இவர்கள் வெளியூர் சென்று தொழிலோ வேலை மாற்றமோ ஊர் மாற்றமோ ஏற்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய யோகத்தை ராஜயோகத்தை கொடுக்கும் சார். அதற்கடுத்து இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் துலா லக்னம்னு வைங்க. துலா லக்னத்தினுடைய அதிபதி யாரு? சுக்கிரன். அவரே தான் 8ஆம் வீட்டு அதிபதியாக வருவார். அப்போ லக்னாதிபதி 8ல் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்தை விட்டு கண்டிப்பாக வெளியூர் சென்று தான் நீங்கள் தொழிலையோ வேலையையோ அமைத்து கொள்ள வேண்டும் சார். அப்படி அமைத்து கொண்டீர்களே என்றால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும். ஏனென்றால் லக்னாதிபதியை 8ல் போய் அமர்ந்து சுபத்துவமாக இருக்கிறார் இல்லையா? 8ஆம் இடமே சுபத்துவமாயிடுச்சு. அப்படி இருக்க சொல்ல நீங்கள் வெளியூர் வெளி தேசத்தில் தான் சார் நீங்கள் பிழைக்கவே முடியும். மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் உங்களுக்கு. அப்போ 8ஆம் வீடு கண்டிப்பாக எதை கொடுக்கும்? ஊர் மாற்றத்தை கொடுக்கும். ஊர் மாற்றம் கொடுத்து ஊரை விட்டு துரத்தும். அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டீர்களேயானால் மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் அடைவீர்கள் சார். அந்த 8ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருக்கணும். சுபகிரகங்கள் பார்வை இருந்தால் நிச்சயம் நீங்கள் ஒரு யோகாதிபதினு சொல்லலாம். யோகத்துக்கு சொந்தக்காரன் அர்த்தம். வெளிநாடு சென்றால், வெளிநாடு இல்லை வெளியூர் சென்றால் மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி 8ஆம் இடம் 12ஆம் இடத்திலிருந்து தசா நடந்ததுனா கண்டிப்பாக மாற்றம், ஊர் மாற்றம், தொழில் மாற்றம் நிச்சயம் உண்டு அர்த்தம் சார். அல்லது வெளி மாநிலம் வெளியூர் சென்று வேலையோ தொழில்களை நீங்கள் கண்டிப்பாக செய்ய வைப்பார் அந்த காலத்தில். 8ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டு தசா காலம் தான் கண்டிப்பாக பாருங்கள். நீங்கள் சொந்த ஊரில் இருக்க மாட்டீங்க, வெளியூரில் அதிகமாக செயல்பாடுகள் இருக்கும் சார். உங்களுடைய செயல்பாடுகள் அதனை அப்படியே ஏற்றுக்கொண்டீர்களே என்றால், அப்படியே ஏற்றுக்கொண்டு செயல்பட்டால் நல்லது தான் சார் நிச்சயம் நடக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா திரிகோணாதிபதினு சொல்கிறோம் இல்லையா? 1, 5, 9 என்ற திரிகோணாதிபதி தசை நடத்தும் போது கூட யோகத்தை செய்யவே செய்யாது சார். ஏன்னா யோகத்தை கொடுக்குன்னு நினைப்போம். அந்த 1, 5, 9 ஸ்தானாதி அந்த வீட்டில் உட்கார்ந்துருக்கக்கூடிய கிரகங்கள் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உச்சம் பெற்றிருக்குது, அந்த அந்த தசை காலம் நல்லா இருக்குன்னு நினைப்போம். ஆனால் கொடுக்கவே கொடுக்காது. அவயோக தசை தான் நடக்கும்போது, ஒரு சில அவயோக தசை நடக்குதுன்னு வைங்க, இந்த தசை நமக்கு யோகத்தையே கொடுக்காதுடா, வச்சு செய்ய போதுறான்னு நினைப்போம் நாம. சார் ஒரு புயல் காற்று அடிக்குது சார், நல்ல வலுவாக இருக்குது இந்த புயல் காற்று. அந்த புயல் காற்றில் ஒரு மரம் நல்ல வலுவாக நிற்குதுன்னு வைங்க, இந்த மரம் இந்த புயல் காற்றில் போய் விழுமான்னு நினைப்போம். ஆனால் அந்த மரம் தான் விழுந்து போயிருக்கும் சார். மறுநாள் காலையில் பொழுது வெடிந்து பார்த்தீர்களே என்றால், அந்த அடித்த காற்றில் அந்த மரம் பார்த்தீங்கன்னாக்கா, பொழுது வெடிந்து பார்த்தா அந்த மரம் புயல் காற்றில் வீழ்த்தப்பட்டு சிதைக்கப்பட்டிருக்கும். அதே போல் தான் சார் ஒரு சில கிரகங்கள் புயல் காற்று மாதிரி கொடுக்குன்னு நினைப்பீங்க, புயல் காற்று மாதிரி கொடுக்கவே கொடுக்காது, வச்சு செஞ்சுட்டு போடும். ஆனால் பக்கத்தில் இருக்க ஒரு ஒல்லியான மரம் நாணல் போல் வளைந்து வளைந்து அழகாக நின்று இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் ஜாதக கட்டத்தில் 8ஆம் இடம் அதிக சுபத்துவமாக இருந்தால் நீங்கள் மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரன். வெளியூர் வெளி தேசத்தில் போனால், வெளி தேசம் கிடையாது, வெளியூரில் சென்றால், அப்போ 8ஆம் வீடு சுபத்துவமாக இருந்தால், அதிகமான சுபகிரகங்கள் பார்வையிலோ சுபகிரகங்கள் ஆக்கிரமித்து இருந்தால் நிச்சயம் இவர் வெளியூர் வெளி மாநிலத்தில் மட்டுமே இவர் அழகாக பிரகாசிப்பார். மிகப்பெரிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரனாக ஆகப் போகிறார். எப்பொழுது 8ஆம் வீடு தசை நடக்க சொல்ல குரு பார்வையில் உள்ள அந்த 8ஆம் வீடு மிகப்பெரிய ராஜயோகத்தை நிச்சயம் கொடுக்கும் சார். சரி சார், அப்போ நான் வெளிநாட்டில் போய் வாழ்வேனா அப்படின்னாக்கா எப்படிப்பட்ட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஜாதக கட்டத்தில் தான் சார் 12ஆம் இடம் தான் வெளிநாடு. அந்த 12ஆம் வீடு உங்களுக்கு எப்படி இருக்கிறது, என்ன தசா காலம் வரும், எப்போ அது வெளிநாட்டு வாழ்க்கையை கொடுக்குன்னு எழுதப்பட்ட ரூல் ஒன்று இருக்கு இல்லையா சார்? எல்லாருமே வெளிநாடு போயிட்டு மிகப்பெரிய யோகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறானா?
எத்தனை பேர் வெளிநாட்டுல பிச்சைக்காரனா இருக்கான்னு தெரியுங்களா உங்களுக்கு? உள்நாடு வந்தா மானம் போயிருந்து அங்கேயே வாழ்க்கைய தொலைச்சுன்னு இருக்கிறவங்க நெறைய பேர் இருக்கான் சார். அப்ப 12ஆம் வீடு தான் உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கைய பற்றி சொல்லக்கூடிய சாணம் தான் 12ஆம் வீடு. விரயஸ்தானம் சொல்றோம் இல்லையா? மோட்சஸ்தானம், வெளிநாட்டு வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ அந்த சுபகிரக பார்வை அந்த வீட்ல வேணும் சார். அந்த 12ஆம் வீடு கெடாமல், அந்த வீடு நல்ல சுபத்துவமாக இருக்கும் பட்சத்தில, நிச்சயம் இந்த ஜாதகர் வெளிநாட்டிலேயே நிரந்தர குடியுரிமை பெற்று வாழ்க்கையை சிறப்பாக, சீரும் சிறப்புமாக, அற்புதமாக அந்த நாட்டினுடைய குடியுரிமை நிரந்தர குடியுரிமை பெற்று நீண்ட காலம் வாழ்வார் சார். நீண்ட காலம் வாழ்வது மட்டுமல்ல, மிகப்பெரிய அளவில் சம்பாத்தியமும் உண்டு சார் இவருக்கு. எல்லாருமே வெளிநாடு போயிட்டு எல்லாருமே சம்பாதித்து விடுகிறார்களா? கிடையவே கிடையாது. எத்தனையோ பேர் வெளிநாடு சென்று ஏதோ கடபாரைய முழுங்கிட்டு மு மு சொல்லுவாங்கள்ல, கடபாரைய முழுங்கிட்டு துப்பவும் முடியல, வெளிய உள்ளவும் முழுங்க முடியலன்ட்டு. அந்த மாரி கதையில வாழ்ந்துட்டு இருக்காங்க நெறைய பேர். அந்த மாரி அது வெளிநாட்டு வாழ்க்கைய பற்றி சொல்ல முடியாமல், ஜீரணிக்கவும் முடியாமல் எத்தனையோ பேர் சோகத்துடன் வாழ்ந்திருப்பவர்கள் தான் ஏராளம். யார் வெளிநாடு போணும், யார் வெளிநாடு போக்கூடாது, யார் வெளியூர்ல போய் வசிக்கணுன்றது ரூல் இருக்கு இல்லையா? எல்லாருமே வெளிநாடு போயிட்டு வாழ்ந்துற முடியாது சார். எல்லாருமே வெளியூர் சென்று ஜெயிச்சிட முடியாது சார். யாரு ஜெயிக்கணும், யாரு தோக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு சார். ஜாதக கட்டத்தில எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் போடும் திட்டங்கள் செயல்பட வேண்டும் என்றால், உங்க ஜாதக கட்டத்தில அது நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். யாருக்கு, எப்பொழுது, என்ன குடுக்கணும்ன்றது இந்த பிரபஞ்சம் தான் சார் நிர்ணயிக்கும். நீங்கள் நினைப்பதை விட உங்கள் ஜாதக கட்டம் தான் நிர்ணயிக்கும். சார் ஒரு மனிதன் பிறக்க சொல்லவே, யார் யாருக்கு எந்த காலத்தில் எப்படி கொடுக்கணும், எந்த அகலத்தில கொடுக்கணும், எந்த நீளத்தில கொடுக்கணும்னு நிர்ணயிக்கப்பட்டு தான் ஒரு மனிதன் பிறக்கிறான். அது அந்த ஜாதக கட்டத்தில பார்க்க சொல்ல மிளிரும். அப்போ நேயர்களே, உங்க ஜாதக கட்டத்தில நீங்கள் எப்பொழுது வெளிநாடு செல்லுவீர்கள்? எந்த தசா காலத்தில் செல்லுவீர்கள்? அது நிரந்தரமாக நீங்கள் அந்த நாட்டின் குடியுரிமை பெற்று நீண்ட காலம் வசிப்பீர்களா? என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் 12ஆம் இடம். வெளியூர் சென்று மிகப்பெரிய ஒரு வெற்றியாளனாக திகழப் போகிறீர்கள் என்றால் 8ஆம் இடம் பாருங்க. இந்த 2 இடம் தான் நிர்ணயிக்கும் சார் உங்கள் வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்கக்கூடியது இதுதான். வெளிநாட்டு வாழ்க்கையா, உள்நாட்டிலேயே வெளியூரில் வாழ்க்கையா என்பதை நிர்ணயிப்பது 8, 12ஆம் இடங்கள். அதிக சுபத்துவம் பெற்றிருந்தால் நீங்களும் நிச்சயமாக வெளிநாட்டில் சென்று மிகப்பெரிய அளவில் கோடிக்கணக்கில், லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ராஜயோகத்துக்கு சொந்தக்காரன் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால், இந்த தரணி ரமேஷாஜியை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணி ஆல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.